எல்லாருக்கும் கிரிட்டிசிசம் வந்து நான் வந்து அப்படியே தொடச்சுட்டு போயிட்டேன். எனக்கு அது உண்மையா ஹர்ட் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டார்ட்டிங் ஆஃப் மை நான் இந்த சோஷியல் மீடியான்னு வரதுக்கு முன்னாடியே வென் ஐ அம் டூயிங் மை காலேஜ், ஸ்கூல்ஸ் அப்பவே ஐ ஸ்டார்ட்டட் ஃபேசிங் திஸ். ஏன்னா அந்தந்த ஏஜ்க்கு அந்தந்த சைஸ்க்குலாம் நான் இருந்ததில்ல. ஐ வாஸ் எக்ஸஸ் தான். அப்போ என்ன ஆகும்னா, அந்த புல்லிங் வந்து அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பலாம் எனக்கு வந்து இத ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் இப்ப இருக்கிற மாரிலாம் அப்ப கிடையாது. நானும் வீட்ல வந்து அழுவேன். இப்படிலாம் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப எங்க வீட்ல எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப யாரோ வந்து கிண்டல் பண்றாங்கன்னு சொன்னா, "இங்க பாரு, உனக்கு கிண்டல் பண்றாங்கன்னா பண்ணிக்கோ. உனக்கு உடம்பு குறைக்கணும்னு தோணுச்சுன்னா குறை. மத்தவங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிலாம் குறைக்காத." ஏன்னா, எந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல சேஞ்ச் பண்றதா இருந்தாலுமே, இட் ஷுட் நாட் கம் ஃப்ரம் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ப எப்ப செல்ஃபா ரியலைஸ் பண்றோமோ, அப்ப பண்ணணும் அத. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே ஃபைன் நம்மளுக்கு எப்ப தோணுதோ பண்ணுவோம். இப்ப இப்ப அப்ப எனக்கு அந்த ஒரு பக்குவம். இப்ப நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். நம்ம இந்த ஜிம்முக்குலாம் போற டைப் அந்த மாரிலாம் நான் கிடையாது. ஏன் நான் வந்து ஆனுவல் பேக்கேஜ்லாம் போட்டு ஜிம்முக்குலாம் சேர்த்துலாம் வீட்ல விட்டுருக்காங்க. பட் ஆனா, அத என்னால கோப் அப் பண்ணி 1 மாசம் கூட நான் ஒழுங்கா போனது கிடையாது. டூ பி ஹானஸ்ட்.